நண்பர்களே, என்னுடைய ரீசன்ட் வீடியோவில் ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வர்சகிரா யுத்தத்திற்கு பிறகு கிமு சுமார் 2750 ஆண்டு வாக்கில் ஆரியர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறி ஆர்யா நாம் வைகா என்று அழைக்கப்படும் 16 இடங்களில் குடியேறினர் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். அது உங்களில் பலருக்கு பிடிக்கலை. இருந்தாலும் ஈரானை நோக்கி நகர்ந்த இந்த ஆரியர்கள் வழியாகத்தான் இயேசுவின் வம்சாவளி செல்லுகிறது. நண்பர்களே, இது என்னடா புதுசாக இவன் ரீல் விடுறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுவின் வம்சாவளியில் சேமின் மகனுடைய பெயரை பார்க்கணும். அது அர்பக்சாத் அப்படின்னு போட்டிருக்குது. இது ஒரு மிகவும் பாரசீக பெயராகும். இதுவும் நான் முன்னால் சொன்னேன், ஆரியர்கள் எல்லாம் இந்தியாவை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னேன்ல, அதைத்தான் இது பிரதிபலிக்குது. வேதங்களில் சேமின் மகனாக குறிப்பிடப்படும் சுதாஸ் என்ற நபர் பைபிளின் அர்பக்சாத் என்று நான் நம்புகிறேன். அதுக்கும் மேலே பைபிளின் சேம் பண்டைய இந்தியாவின் ஸ்தாபகரான பரத மன்னர் ஆவார். இதை நான் அடிக்கடி சொல்கிறேன். இப்போது ஆரிய மொழிகளுக்கு ஒரு தனித்துவமான அம்சம் ஒன்று உண்டு. அது மக்கள் மற்றும் இடங்களின் பெயர்களை ஆங்கில எக்ஸ் மற்றும் இசட் சப்தங்களுடன் தாராளமாக கலந்து மாற்றிவிடுவதுதான். உதாரணமாக சொல்ல போனால், காமதேவன் என்று நாம் அழைக்கும் பைபிளின் காம் அங்கே ஜோரோஸ்டர் ஆனார். சேமின் மகனான அஷூர் என்பவர் அஹுரா மாஸ்டா ஆனார். மேலும் அந்த பகுதியில் இந்தியர்கள் அமுதரியா மற்றும் சிர்தரியா என்று அழைத்த 2 ஆறுகள் இருந்தன. அவை ஆக்சஸ் மற்றும் ஜாக்சாட்டிஸ் ஆறுகளாக மாறின. சுமார் 2600 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய பாபிலோனிய காலத்தில் கூட பைபிள் அகாசுரஸ் என்று அழைக்கும் ஜெர்க்சிஸ் என்ற அரசன் இருந்தான். அவருடைய மகனின் பெயர் அர்த்தசெரக்சிஸ். சரி, இப்போ நாம் நம்ம கதைக்கு வருவோம். சேமின் மகனுக்கு பைபிளில் கொடுக்கப்பட்டுள்ள பெயரான அர்பக்சாத் ஒரு இந்திய பெயரோ அல்லது எபிரேய பெயரோ அல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, பைபிளின் உரைநடை உலகில் மக்களால் அறியப்படும் பெயர்களையே பொதுவாக பயன்படுத்துகிறது. சரி, இப்போ ஆரியர் யார் என்பதை பற்றி நாம் பேசுவோம். இன்னைக்கு ஈரானியர்கள் தங்களை ஆரியர்கள் என்று கூறிக்கொள்கிறார்கள். ஆனால் ஆரியன் என்பது ஒரு இனம் அல்ல. நோவாவின் பேழை அரராத் மலையில் தரையிறங்கிய பிறகு அவங்க ஆர்மேனிய பகுதியில் உள்ள அரட்டா அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்தியாவுக்கு வந்தார்கள் என்பதை மட்டுமே அது சுட்டி காட்டுகிறது. ஆர்மேனியாவின் அராட்டாவிலிருந்து வந்தவர்கள் ஆரியர்கள். அதாவது ஆரியர்கள் என்பது மக்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பதன் அடிப்படையில் அவர்களை ரஷ்யர்கள், இந்தியர்கள் அல்லது ஆங்கிலேயர் என்று அழைப்பதை போன்ற ஒரு விஷயமாகும். ஆரியர் என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் ஈரானியர் சேமின் வழித்தோன்றல்களாக இருந்ததால் அவர்கள் செமிட்டிக் இனத்தவர் ஆவர். இருந்த போதிலும் இன்னைக்கு ஈரானில் மேலும் மேலும் பல இனங்கள் சேர்ந்து வாழ்கின்றனர் என்பதும் உண்மை. அதே நேரத்தில் தெஹ்ரானுக்கு மிகவும் அருகில் ஈரானில் செம்னன் என்று ஒரு மாகாணத்தை நான் கண்டேன். அது கிட்டத்தட்ட செமிட்டிக் போல தொனிக்கிறது. இருந்தாலும் இதன் உண்மை எனக்கு இன்னமும் தெரியாது. ஆனால் ஈரானின் தலைநகரான டெஹ்ரான் ஆபிரஹாமின் தந்தை தேராகின் பெயரில் இருந்துதான் வந்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். இப்போ யூதர்களும் சேமின் வழித்தோன்றல்கள் தான். அதனால்தான் அவர்கள் தங்களை செமிட்டிக் இனத்தவர் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். இருப்பினும் இயேசுவும் அவர்களைப் போலவே ஒரு செமிட்டிக் யூதர் என்பது அவர்களில் பலருக்கு தெரியாது. ஏனென்றால் இந்த விஷயம் அவர்களிடமிருந்து ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சரி, இப்போ நோவாவின் மகனான சேமில் தொடங்கி இயேசு வரையிலான வம்சாவளியை சுருக்கமாக பார்ப்போம். இதோ சேம், ஆரியர்கள் மற்றும் அனைத்து செமிட்டிக் மக்களின் ஆதிபிதா. வரலாற்றில் அவர் நமது பாரத மகாராஜா ஆவார். அவருடைய வம்சாவளியில் இதோ ஆபிரகாம், அடுத்து யாக்கோபு மற்றும் தாவீது மன்னர். இந்த தாவீது மன்னரின் வம்சாவளியில்தான் இயேசு பிறந்தார். சரி நண்பர்களே, நீங்கள் சிந்தித்து பார்ப்பதற்கான மேலும் சில குறிப்புகளை நான் இந்த வீடியோவில் தந்திருக்கிறேன். வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.